ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆயுத பூஜை, எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ ஆயுத பூஜை அன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டோம். என்ன பண்ணுறது, எதுவுமே ஒர்க்கு எதுவுமே இல்லை, எல்லாமே லீவ் இருக்குல்ல. அதனால் நம்மளும் வீக் டேஸை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. நேற்று நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். பீச்சுக்கு போன கையோடு அப்படியே நம்ம இன்றைக்கும் கிளம்பிட்டோம். பைபாஸ் ரோட்டில் ஏறி போனதுனால அந்த ரூட்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக அந்த மலைகள், ஹில்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய இந்த கிளைமேட்டும் வேறு லெவல்னு தான் சொல்லணும். கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே எனக்கு ஒன்று வெயில் போட்டு தாக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, இந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. என்னடா இது டோல்கேட்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நம்ம போனது இல்லைல்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம். சரி, சந்தா போதே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு வழியாக வீடை ரீச் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. வெளியிலேருந்து அவுட்லுக்கு ரொம்ப நாளாக எனக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான். சரி, இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆட்டோவில் பார்த்தா மாமியாரும் மூத்தாரும் வந்துட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பசங்க இந்த மீன்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா எங்கள் நாத்தனாரோடைய பசங்க வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எங்கள் வீட்டில் மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் பசங்க ரொம்ப இதுவாக பார்த்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அந்த மீன் பார்க்குறது. வீடு கூட ஒரு லக்ஸரி வீடு மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வீடு. ஹப்பி போயிட்டு எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு ஐஸு. நேற்றே ஐஸ் சாப்பிட்டு இன்றைக்கே என் தொண்டை கட்டிக்கிடுச்சிங்க, பேசவே முடியல, அப்படி இருக்குது. சரி, இன்றைக்கும் வாங்கிட்டு வந்துட்டாரு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக எல்லோரும் ஐஸ்லாம் காமிச்சு கலர் கலராக இருந்தது. நேற்று சாப்பிட்ட மாதிரி அதே ஒரு ஃபீல் தான். ஆனால் ஆவின் ஐஸ்க்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான், மாமியார், நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது எனக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான். வாழ போகிறது கொஞ்ச நாள் தாங்க. அது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும். இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோமோ, பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ ஒரு புது லைஃபாக, நியூ லைஃபாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, தேங்காய் பால் சோறும், அதுக்கப்புறம் தால்ச்சா, முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா, சிக்கனு, முட்டை, அதுக்கப்புறம் புதினா சட்னி. வாழை இலை அவங்க வீட்டிலேயே விளைஞ்ச இலை. அது வாழை இலை சாப்பாடு தலைவாழை விருந்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்னால் பார்த்துக்கோங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கல்யாணம் ஆகி நான் பொண்ணு மாப்பிள்ளையாக நாங்கள் வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நாங்கள் இதுதானே ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அப்படி நிறைய வாட்டி போயிருக்காரு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன். எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். புதுசாக கல்யாணம் ஆகி போன மாதிரி தான். என் நாத்தனார் என்னை விழுந்து விழுந்து கவனித்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் இருந்தது. இனிமேல் இந்த மாதிரி வாய்ப்பெலாம் நான் மிஸ் பண்ணுறதா இல்லை. இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு மனசார சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நாம் செத்தால் கூட நமக்காக ஒரு 4 பேர் அழுவணும் அப்படின்னு நான் நினைக்கிறவ. எனக்கு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இத்தனை நாளாக வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாமல் இருந்தது. இப்போ தான் நமக்கு அதெல்லாம் படிப்படியாக புரியுது. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நடந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? இந்த மூமெண்ட்டெல்லாம் லைஃப்பில் மிஸ் பண்ணவே மாட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்க்கும்போது எல்லார் ரீல்ஸ்லேயும் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இது மாதிரி நம்மளும் பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த நாள் எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அடைஞ்சேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன். இந்த வீக் டேஸோட லீவ் இந்த பசங்களுக்கு இல்லை, எனக்கு தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை விட டபுள் மடங்கு சந்தோஷப்பட்ட ஒரு ஆள் பார்த்தா அது என் வீட்டுக்காரர் தான். அவரோடைய ஃபேமிலியோடு நான் சேர்ந்துருக்கேன்ல, அவருக்கு ஒரே சந்தோஷம்தான். சரி, அதுக்கப்புறம் 6 o'clock போல் நாத்தனார் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாம் பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவங்களோட நான் பைக்கில் போகிறேன். ஆனால் அந்த மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம் இப்போ பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு பார்க் இருக்குது. முடிச்சூருக்கு தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ போனது. பார்க்கில் உட்காந்தா யாருமே இல்லைங்க அந்த டைமில். இன்னும் ஒரு 8 o'clock போல் நம்ம போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் கொசு தான் நமக்கு நிறைய வர வச்சுது. கொசு நிறைய இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் போகும்போதே எங்கள் நாத்தனார் சொல்லிட்டாங்க, அது பார்க் கிடையாது, கொசு பார்க் அப்படின்ட்டு. அப்படி தான் இருந்தது. யாருமே இல்லாத போதே நினச்சேன். இந்த பசங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் தான் நம்ம பார்க்கு போனோம். அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம போகலாம், பசங்களுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாத்தனாரும் ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம். ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால நாங்கள் 2 பேர் ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் ஹைட்டாக வேறு இருப்போம். எங்களுக்கு அது ரொம்ப குள்ளமாக தெரிஞ்சது. இருந்தாலும் சரி, நம்ம வந்ததுக்கு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம். அந்த ஊஞ்சலை பார்த்துட்டு அது காலியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மனசு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சான்ஸே இல்லை. நம்ம ஆடிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தோம். இதெல்லாம் கூட எனக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கிற ஒரு மூமெண்ட் தான்.
அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஊஞ்சல் ஆடி முடிச்சிட்டோம். பசங்கள்லாம் ஒரு பக்கம் டென்னிஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க மாமா கூட சேர்ந்து. சரி நீங்கள் ஆடுங்க, பசங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க. என் பொண்ணு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருந்தாங்க, அவள் ஜாலியாக தொங்கிட்டு இருந்தா. "நடைக்கு பண்ணுற?" அப்படின்னு கேட்டேன் நான். ஜாலியாக இருக்குமா இது?" அப்படின்னு சொன்னான். இது என்னுடைய மூத்தார் பசங்க 2 பொண்ணுங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக ஏஞ்சலாக க்யூட்டாக இருந்தாங்க இன்றைக்கி. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அந்த பசங்க அந்த ஊஞ்சல்லேருந்து ஏஞ்சிக்கவே மாட்டேன்னு ஒரு ரகலை பண்ணிட்டாங்க. அப்படி தான் இருந்தது. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே இருக்கணும்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நல்லா பேசி என்னையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பிட்டியாக இருந்தாங்க 2 பேருமே. சீசாலாம் சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் பழசாக இருந்தது எல்லாமே. இது எல்லாமே கொஞ்சம் புதுசாக பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு. சரி நானும் நாத்தனாரும் நம்ம டென்னிஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி பசங்கக்கிட்டேருந்து பிடுங்கி நானும் அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரொம்ப நேரமே ஆடினோம். இன்னும் இந்த கொசு இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் இருந்திருப்போம். அப்படி ஒரு பக்கம் நானும் ஷெட்யூல் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களும் விளாடுங்க, நாங்கள் வந்து பசங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்கக்கிட்டேயே ஜாலியாக விளாடிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பக்கம் ஊஞ்சல்லையும் ஒரு பக்கம் இதுலேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி 2 பேர் விளாட்றேன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் விளாடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்லேருந்து டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு மாமியார்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பின்னாடியே அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.